ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அவருடைய நாமத்து மேல் நம்பிக்கை வைத்து இன்றைக்கு அவர் கொடுக்கிறதான இந்த நல்ல வார்த்தைகளை ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் தானே பதிலளிக்க முகமுகமாய் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கேட்டுப்பார் என்கிற தலைப்பில் தான் உங்களோடு பேசும்படி இந்த நாட்களில் கர்த்தருடைய வெளிச்சத்தை நான் பெற்றேன். ஏன்னா இன்னைக்கு யார்கிட்ட போய் கேட்கறது, எப்படி கேட்கறது, அல்லது எந்த நேரத்தில் எந்த காலத்தில் கேட்பது என்று பொருள் தெரியாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் ஏராளம். ஆனால் ஒரு மகன் தன் தகப்பங்கிட்ட எப்போ வேணால் கேட்கலாம் இல்லையா? நேரங்காலம் கிடையாது. அதே போல தான் இன்று கேட்டுப்பார். என் தேவனாகி கர்த்தர் நமது இரட்சகர், அவர் நம்முடைய அருமையான தகப்பனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருப்போமானால் உண்மையாகவே இன்று பேர் என்னவாக இருந்துட்டு போட்டோம், நாம் பேசும் மொழி என்னவாக இருந்துட்டு போட்டோம், அல்லது நாம் வாழுகிற இடம் நேரம் காலங்கள் என்னவாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் எல்லா உலக மக்களுக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அருமையான மகிமையான தகப்பனாய் தந்தையாய் இருக்கிற ஒரே தெய்வம் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆம், இருளில் வாழ்ந்த எனக்கு வெளிச்சமாய் வந்தார். பலவிதமான மனுஷருடைய கற்பனைகளையும் பலவிதமான மனுஷருடைய பொய்யான போதனைகளையும் அவைகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நான், மனிதன் தன்னுடைய சொந்த அறிவினால் கற்பனையினால் உருவாக்குகிற பல்வேறு காரியத்துக்கு பின்னாக நின்று அவைகள் முன்பாக நின்று கடவுள் என்ன கேட்க மாட்டாரா, எனக்கு பதில் அளிக்க மாட்டாரா, என்னுடைய வேண்டுதலுக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா என்று உங்களைப் போல ஒரு காலத்தில் நானும் அறியாமல் என் இருளிலே சிக்கி தவித்த போது என் அன்பானவர்களே, ஜீவனுள்ள தேவனை மறந்தேன். மெய்யான அந்த சமாதானத்தின் பாதை அறியாதபடி இருளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தேன். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் வந்தாரோ, என்றைக்கு என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு எங்கள் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அந்த நிச்சயத்தில் முடிவு பறிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்கிற அந்த வார்த்தைக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு இதோ அவர் பின்னாக போய் கொண்டிருக்கிறபடினால்தான் உங்களை போன்ற எண்ணற்ற மக்களுக்கு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய ஆவியானவர் வைத்திருக்கிறார். இவைகளுக்கே துதியும் கனமும் மகிமையும் இயேசுக்கு மாற்று நான் செலுத்துகிறேன். கேட்டுப்பார். உண்மையான மனதோடு இதயத்தோடு முழு மனதோடு இந்த செய்தியை கேட்டு பாருங்க. இதன்படியே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக மத்தேயு புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? காஸ்பல் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தின் முதல் பகுதியை தான் உங்களோடு கூட ஆவியானவர் இடைப்பட விரும்புகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது பிரதானமானது என்பதை முதலாவது புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கடையில் போய் வாங்கும்போது வெறும் 10 rupees தான் இருக்குது. ஆனால் அதே அந்த மினரல் வாட்டரை ஒரு குறிப்பிட்ட ஸ்டார் ஹோட்டலில் போய் வாங்கினா அதே குவாலிட்டி தான், அதே தன்மை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 100 rupeesன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதே மினரல் வாட்டரை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் போய் வாங்கும்போது 200 rupeesன்னு சொல்கிறாங்க. ஒரே கம்பெனி தான், அதே தன்மை தான், ஆனால் அதே குவாலிட்டி தான். இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த மினரல் வாட்டரானது எந்த இடத்துல இருக்குது என்பதுதான் முக்கியம். 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியதை ஒரு இடத்துல 100 ரூபாய் என்றும் ஒரு இடத்துல 200 ரூபான்னு விற்கிறாங்கன்னா எதுக்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், என் அன்பானவர்களே, உங்களுடைய வேல்யூ தெரியாத இடத்துல தயவுசெய்து இப்போ இருக்காதீங்க. கேட்டுப்பார். நீங்களும் நானும் யாரிடத்தில் கேட்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தேவாதி தேவன், இவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். இவர் தேவாதி தேவன். அவர் உலகத்தை உண்டாக்கினவர். நம் ஒவ்வொருக்கும் ஜீவ சுவாசத்தை தந்தவர். இவருடைய மகிமை என்ன, மகத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கேட்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையின்படி காரியங்கள் சம்பவிக்கும். நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேல்யூ இல்லாத இடத்துல போய் நீங்கள் நின்றீங்கன்னா, மற்றபடி நான் என்ன சொல்கிறேன் அதை மாற்றிக்கொள்ளுங்க. சேஞ்ச் யுவர் பிளான், சேஞ்ச் யுவர் ஜஸ்ட் டேக் எ மூவ் டுவோர்ட்ஸ் நல்ல கோலை நோக்கி, நல்ல எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணணும்னா இந்த தேவாதி தேவனுடைய வெளிச்சம், இவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும். லெட் அஸ் ஆஸ் த கிரேட்டஸ்ட் திங் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் மிகவும் மேன்மையான சிறந்த ஒரு காரியத்தை நம்ம கேட்க போகிறோம். அது என்ன தெரியுமா? சங்கீதத்தின் புஸ்தகத்தில் Psalms chapter 2:8, சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 2ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்க விரும்புகிற காரியம் முதலாவது ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுக்க விரும்புகிறார்.
தயவு செய்து உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற இடத்துல ஒரு நாளும் இருக்காதீங்க. உங்கள் நன்மைக்காக நான் சொல்கிறேன். ஆண்டவர் கொடுக்குற ஒரு வெளிச்சத்தில் வெளிப்பாடுல நான் சொல்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை மேன்மையான ஒரு இடத்துல வைக்க விரும்புகிறார். உங்களுக்கு பூமியின் எல்லைகளை கொடுக்க விரும்புகிறார். அதோடைய பொருள் என்ன? நீங்கள் ஆளுகை செய்யும்படி பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் அநேக இடங்களில் ஜெயித்து ஆளுகை செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகும். இன்னைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிற மக்கள் பாவ இச்சைகளுக்கும் அருவருப்புக்கும் பொல்லாத பாவங்களுக்கும் பலவிதமான ரகசிய துணிகிற அக்கிரமங்களுக்கும் மரித்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் எந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறீங்களோ, அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கேட்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டி தேவன். இஸ் ஆல் மைட்டி. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரிடத்தில் நீங்கள் எப்படி கேட்கணும்? எல்லைகளை தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு தீர்மானம் எடுப்போமா? கேளுங்கள், கொடுக்கப்படும். கேட்டுப்பார். நீ சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் உனக்கு இந்த பூமியில் காலங்களின் நேரங்களையும் தந்திருக்கிறார். தயவுசெய்து தேவனாகி கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஒருபோதும் உங்கள் மனதில் எந்த விதமான தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு நானாக ஜெபம் பண்ணி கேட்பாரா அப்படின்ற எண்ணத்தெல்லாம் போயிடும். இன்னிலேருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் தரப்போகிறார். கேளுங்கள், கொடுக்கப்படும். இன்றைக்கு கேட்போம், ஆண்டவரே என் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத நபர்கள் ஏராளம், ஆனால் தொடர்ந்து நான் கேட்பேன் அந்த ஆத்தும மீட்புக்காக. அதே போல் எங்கள் நகரத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் இனத்தார், எங்கள் அருமையான தமிழ் மொழி பேசும் மக்கள், இன்னும் ஆங்கில மொழி பேசும் மக்கள், இப்படி பல்வேறு மொழி பேசும் மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, ஆண்டவரே எங்களுக்கு அவர்களை தாரும் என்று சொல்லி தொடர்ந்து கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். பூமியின் எல்லைகளை ஆண்டவர் சுதந்திரமாக்கி தரப்போகிறார். நீ கால் வைக்கும் தேசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. நீ பறந்து செல்ல பல தேசங்களுக்கு சென்று நீ ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் உன்மேல் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பது நிச்சயம். நாம் சுதந்திரிக்கவே பிறந்திருக்கிறோம். ஆகவே ஆத்துமாக்களை சுதந்திரித்துக் கொள்வோம். அழிந்து போகிற ஜனங்களை கிறிஸ்து இயேசுவை நடத்த ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமை தந்திருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை தயவு செய்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. நிச்சயமா உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்கள் தேசத்தை உங்களுக்கு தரப்போகிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் மாநிலத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய டவுன் சிட்டியை தெய்வன் உங்கள் கையில் தரப்போகிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆட்சி செய்கிற அந்த ஆட்சியாளர்கள் வந்து முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவருமாறே நாங்கள் ரட்சிக்கப்பட இன்னும் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டிய காலங்கள் மிக சமீபம். ஆமென். ஆக தொடர்ந்து ஜெபிப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம், நிறுத்தி விடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ற யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ். நீங்கள் விலையேறு பெற்ற பாத்திரங்கள். ஆக கேளுங்கள், நிச்சயம் இயேசுப்பா உங்களுக்கு கொடுப்பார். நிம்மதி, சமாதானம், ஆறுதல், மீட்பு, வருகைக்குரிய அனைத்து காரியம் தரப்போகிறார். ஆக இந்த மகத்துவமான காரியத்தை தொடர்ந்து கேட்டு ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டு உற்சாகம் அடைந்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போய் இனி நான் என்ன ஜெபிப்பது, என்னத்தை ஜெபிச்சு என்ன கண்ட என்று சோர்ந்து போய் இருந்தவர்களை தட்டி எழுப்பினீர். ஸ்தோத்திரம் அப்பா. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னீர். ஆண்டவரே, பணத்தால் பதவி பட்டத்தால் பெற முடியாத ஒரு பெரிய பாக்கியம் ஆத்தும மீட்பு. அந்த ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவது எவ்வளோ பெரிய பாக்கியம். ப்ரெஷியஸ் அப்பா. இந்த மகத்துவத்தை, இந்த மேன்மையை உணராதபடி கண்களை குருடாக்கின சாத்தானை கடிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க மறந்தவர்களை ஜெபிக்க வைத்து விட்டு ஜெபித்து கொண்டவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தி இருக்கிறேன். நன்றி. அவர்கள் ஆளுகை செய்யும்படி பிறந்திருக்கிறாங்கப்பா. ஜெபிக்கிறதே எதுக்குன்னா ஆளுகை செய்ய, வெற்றி பெறவே. ஆகவே கர்த்தர் நீ உதவி செய்வதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கே. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி அவருக்குள்ளே வையும் அப்பா. அழுது போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் கருசனை பெருக்கெடுத்து ஓடட்டாண்டவரை உயராகிமா ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, விசுவாசத்தோடு ஜெபிக்க கற்றுத்தார். புகழ் துதி உமக்கே. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்பது பிறரை ஜெபிக்க தூண்டுகிற ஒரு ஊழியம். இந்த பாரமுள்ள தரிசன ஊழியத்துக்காக நீங்களும் தேவனிடத்தில் கேட்டு நன்மை பெற்றுக்கொண்டு எங்களோடு கூட உங்கள் அற்புத சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. ஜெபிக்கவும் தாங்கவும் மறக்க வேண்டாம். கர்த்தர் கேட்டு விட்டார் எங்கள் வேண்டுதலை. God bless you.